தமிழ்நாடு முழுக்க எஸ்ஐஆர் பணி ரொம்ப வேகமா நடந்துட்டு இருக்கு. எஸ்ஐஆரை பொறுத்தளவுல ஒரு சைட்ல எஸ்ஐஆருக்கு எதிரான வாதங்களும் முன்வைக்கப்படுது, இன்னொரு சைட்ல எஸ்ஐஆருக்கு ஆதரவாகவும் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. சோ எஸ்ஐஆர் சம்பந்தப்பட்ட நிறைய செய்திகள் வந்துகிட்டே இருக்கு. இந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா வெயிட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆப்புக்கான லிங்கை நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிருக்கோம். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் நம்மளோட இணைந்திருக்காங்க, அவங்க பேசலாம். அதற்கு முன்பாக நம்ம தொடர்ந்து வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கையை தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். நீங்களும் நம்மளுடைய கோரிக்கை ஏற்று தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டே இருக்கீங்க. இந்த ஆதரவை நீங்க தொடர்ந்து அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருங்க. பெரிய நன்றிகள். வணக்கம். வணக்கம். ஒரு டிஃப்ரெண்டான டாபிக், யூடியூப் பத்தி பேச போறோம். உலகம் முழுக்க லட்சக்கணக்கான பேர் இதை நம்பி இருந்துகிட்டு இருக்காங்க. நிறைய மாற்றங்கள் யூடியூபால நிகழ்ந்துகிட்டு இருக்கு. யூடியூப்ல போடக்கூடிய வீடியோ, அதுல ஏற்படக்கூடிய சமூக மாற்றங்கள், நிறைய விஷயங்கள் வெளிப்படுது. தெரிஞ்சுக்காதவங்க நிறைய விஷயங்கள் யூடியூப் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. நிறைய ஒரு முற்போக்கான ஒரு விஷயமாக இந்த யூடியூப் பிளாட்ஃபார்ம் ஆனது இருக்கு. ஸோ ஆனா ரொம்ப நாளைக்கு இப்படி இருக்க முடியாது இல்லையா? இவ்வளோ ஈஸியா யூடியூப் ஆனது இருக்க முடியாது இல்லை. ஒரு கட்டத்துக்கு மேல அரசாங்கம் நெருக்கடி போடுவாங்க. இது நமக்கு தேவையில்லாத கருத்து, ரொம்ப ஃப்ரீடமா இருக்கு இது, அதனால தவறான விஷயங்களும் சமூகத்துல இதனால ஏற்படுது அப்படின்லாம் அரசாங்கம் ஒரு கட்டத்துல இந்த யூடியூபை ஒரு நெருக்கடிக்குள்ள ஆளாக்குவாங்க, அல்லது ஒரு கோடு போட்டு இந்த பக்கம் வராதிங்க அப்படின்னு ஒரு அளவுகோலை நிர்ணயிப்பாங்க அப்படின்ற ஒரு கட்டம் எட்டும். ஸோ அந்த கட்டம் இப்போ எட்டி இருக்கோ அப்படின்னு தோணுது. ஏன்னா தொடர்ந்து நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, நீதிமன்றங்கள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கு, ஒரு அளவுகோல் வேணும், ஒரு வரையறை வேணும், எந்த விஷயங்கள் யூடியூப்ல பேசலாம், எந்த விஷயங்கள் யார் பார்க்கலாம் அப்படின்றதெல்லாம் கரெக்டாக அரசாங்கம் நிர்ணயம் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ முதற்கட்டமாக நான் என்ன கேட்க விரும்புறேன், நிறைய விஷயங்கள் பேசுவோம், இந்த யூடியூப் பத்தி நிறைய விஷயங்கள் பேசுவோம். முதல்ல ஒரு கட்டத்துல ஒரு காலகட்டத்துல யூடியூப் இவ்வளவு பெரிய நபர்களுக்கு ஒரு இன்கம் சோர்ஸா இருக்கும் அப்படின்னு நினைச்சு பார்த்தது உண்டா? எப்படி பாக்குறீங்க முதற்கட்டமா இதை? இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்ப யூடியூபா இருக்கலாம், மற்ற வீடியோ ஷேரிங் பிளாட்ஃபார்ம்ஸா இருக்கலாம், அதை நம்பி நிறைய பேர் இருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல. ஸோ உங்களோட கணக்குப்படி நிறைய பேர் கிரியேட்டர்ஸா இருக்காங்க, அதை யூஸ் பண்ணி சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க மட்டும் அதை சார்ந்திருக்காங்கன்ற துணியில பேசுறீங்கல்ல. நான் எப்படி பாக்குறேன்னா எல்லாருமே அவங்க நம்பிதான் இருக்காங்க. இன்ஃபர்மேஷன் எவ்வளவு ஈஸியா இப்ப அக்சஸ் பண்ண முடியும்னு ஆகி போச்சு பாருங்க. ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு நம்ம சொசைட்டில பாதி மக்கள் யூடியூபா இருக்கலாம், ஃபேஸ்புக்கா இருக்கலாம், மற்ற சோஷியல் மீடியா சைட்ஸா இருக்கலாம், அந்த சோர்ஸ் வழியா தான் இன்ஃபர்மேஷன் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சார்ந்திருக்குமோ இல்லையோ, ஏதோ ஒரு வகையில் நம்ம சொசைட்டியுமே இன்னைக்கு இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸை சார்ந்துதான் இருக்காங்க, நம்பிதான் இருக்காங்க. அப்போதான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ண முடியும். இல்லைன்னா உட்காந்து டிவியில ஒரு டைம்ல நியூஸ் போடுவாங்க, நம்ம உட்காந்து ரிமோட்டோட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அதெல்லாம் கிடையாது. வேண்டிய நியூஸை நம்ம வேண்டிய விதமா கன்சியூம் பண்ணலாம். அதுபோக இப்போ ஃப்ரீடம் ஒன்று கிரியேட் ஆயிருக்கு. யார் வேணாலும் இன்னைக்கு நியூஸை ஷேர் பண்ணலாம். இப்போ பாருங்க எவ்வளவு டீடைல்ல ரிசர்ச் பண்றாங்க. நான் இப்போ யுக்ரைன் வார்லாம் ஃபாலோ பண்ணும்போது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை அடிச்சு சாப்பிட்டுறாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை பொறுத்தளவு ரொம்ப டிப்ளமேட்டிக்கா சில விஷயங்கள் பேச மாட்டாங்க, சில விஷயங்கள் பேசினா ரொம்ப கேர்ஃபுல்லா பேசுவாங்க. பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ்ல இருந்து சில எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு பேசுறாங்க. அந்த எக்ஸ்பர்ட்ஸ் பார்த்தோன்னா ரொம்ப ப்ரொஃபஷனல் பவுண்டரிஸ்குள்ளேயே பேசுறாங்க. ஆனா சில யூடியூபர்ஸ் பாத்தீங்கன்னா இவங்கனால யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அதிகப்படியான இன்புட்ஸோட அவங்க பேசுறாங்க. இவங்களுக்குலாம் இந்த டிகிரி, யூனிவர்சிட்டி பேக்கிங், இந்த பிராண்டிங்லாம் இருக்கே தவிர இவங்க அடிச்சு காலி பண்றாங்க நிறைய யூடியூபர்ஸ் பார்த்தோம்னா. யுக்ரைன் வார்லாம் எஸ்பெஷலி எக்ஸ்ட்ராடினரி அனாலிசிஸ்லாம் பார்க்க முடியுது. ஸோ அப்படி இருக்கும்போது சில நேரங்களில் யூடியூபோட கண்டென்ட்டோட குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு பாருங்க. அதை நினைச்சா நமக்கே ஸ்டன்னிங்கா இருக்கு. ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோன்ற குவாலிட்டி எப்படி இருந்ததோ அதை விட இன்னைக்கு பல மடங்கு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டிலையுமே இன்னைக்கு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பத்தி இவங்க போடுற வீடியோஸா இருக்கலாம், எலக்ட்ரானிக்ஸ் பத்தி போடுற வீடியோஸா இருக்கலாம், எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப டீப்பா போய் நீஷ் ஏரியா இருக்கும்ல. முன்னாடி அப்படி கிடையாது, எல்லாத்தையும் எல்லாரும் பேசுவாங்கன்ற மாதிரி இருந்தது. எல்லாத்தையும் ஒரே யூடியூப் சேனல் பேசும். இப்போ அப்படி கிடையாது. ஸ்பெசிஃபிக்கா ஒவ்வொரு நீஷ் எடுத்துக்கிறாங்க. குக்கிங்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஸ்பெசிஃபிக்கா சீ ஃபுட்டுக்குன்னு தனியா ஒரு சேனல் பார்த்தோன்னா அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சில சேனல்ஸ் வெறும் கேட்ஜெட்ஸை பத்தி மட்டுமே பேசுறாங்க, மொபைல் போன்ஸ் பத்தி மட்டுமே. சினிமாவை ஒவ்வொரு சேனலும் ஒவ்வொரு விதமா ஹேண்டில் பண்றாங்க, எல்லாம் டீப்பா ஸ்பெஷலைஸ் பண்றாங்க இப்ப. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு இப்ப எல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு பெரிய ஒரு இன்ஃபர்மேஷன் பூம் நடந்திருக்கு. எல்லாருமே இன்னைக்கு அதை சார்ந்திருக்கும், எல்லாரும் அதை நம்பிதான் இருக்காங்க. இன்ஃபர்மேஷன் வேணும்னா ஒரு சின்ன விஷயம் தெரிஞ்சுக்கினாலும் யூடியூப் பாருங்க அப்படின்னு. மெயின் ஸ்ட்ரீம்னால இதை சேலஞ்ச் பண்ணவே முடியாது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இதுல வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ல 100% பங்கு கூட வரது கிடையாது. அது ரொம்ப பயஸ்டா, ரொம்ப பேசிக்கா வந்துட்டு இருக்கு. நிறைய நேரங்கள் எனக்கு பார்க்கும்போது ரொம்ப அந்த
அவுடேட்டா இருக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்றது தெரியுது. ஒரு ஃப்ரெஷ்னஸ் இல்லாம, ஒரு கலரே இல்லாம அப்படியே டல்லா இருக்கிறது பார்க்க முடியுது. ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், ஒரு பழைய வீடியோ ஒன்று. பிபிசி என்ன பண்ணுவாங்க, அவங்களோட ஃபேஸ்புக் பேஜ்ல ஏதோ ஒரு பேஜ், அது ஏதோ பிபிசி கிளாசிக்கா என்னமோ ஒன்று, இந்த பழைய அவங்களோட வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுவாங்க. அவங்க ஒரு 40-50 இயர்ஸ்க்கு முன்னாடி அவங்க பிபிசியில டெலிகாஸ்ட் பண்ண வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுவாங்க. அம்பேத்கருடைய இன்டர்வியூ கூட ஏதோ ஒன்று ஷேர் ஆச்சு. அது ரொம்ப பழசு அது. ஆமா, அது ரொம்ப பழைய பிளாக் அண்ட் ஒயிட் வீடியோ. அது கூட அந்த நான் சொன்ன அந்த பேஜ்ல ஷேர் பண்ணிருக்கலாம், மேபி பண்ணிருக்கலாம். இந்த பேஜ்ல என்ன பண்றாங்க, ஒரு வீடியோ போடுறாங்க, அதுல ஒரு ஃபிளாப்பி டிஸ்க் பத்தி பேசுறாங்க. இது வந்து ஃபியூச்சர், இது இந்த சின்ன ஒரு ஃபிளாப்பி டிஸ்க்ல ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் நீங்க ஸ்டோர் பண்ணலாம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு 80-90 புக்ஸை டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல நீங்க இந்த ஃபிளாப்பி டிஸ்க்ல ஸ்டோர் பண்ணலாம். ஸோ ஒரு பெரிய லைப்ரரியே இந்த ஃபிளாப்பி டிஸ்க்ல கொண்டு வந்துடலாம்னு ரொம்ப பிரமிப்போட அப்ப பேசினாங்க. இன்னைக்கு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. சும்மா ஒரு சின்ன ஒரு பென் டிரைவ்ல நம்ம ஏகப்பட்ட படங்களை நீங்க நம்ம கொண்டு வந்துடலாம். புக்ஸ்ன்னு வரும்போது ஆயிரக்கணக்கான புக்ஸை நம்ம டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல ஸ்டோர் பண்ணலாம். அந்த டைம்ல எனக்கே ரொம்ப பிரமிப்பா தான் இருக்கும். இப்போ நான்லாம் ஒரு 2000க்கு அப்புறம் பார்க்கும்போது, என்ன இது இவ்வளவு விஷயத்தை இவ்வளவு தூரம் கம்ப்ரஸ் பண்ண முடியுது, இன்ஃபர்மேஷன் இவ்வளவு ஈஸி ஆக்சஸ் ஆகுது, பயங்கரமா படிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. உதாரணத்துக்கு இப்ப marxist.orgன்னு ஒரு வெப்சைட் இருந்தது. மார்க்சிஸ்ட்னு எஸ் வரும் கடைசியில, .org. அந்த வெப்சைட் இப்போ பீக்ல இருந்தது 2004, 5, 6 இந்த காலகட்டங்கள். அந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா கார்ல் மார்க்ஸோட எல்லா ஒர்க்ஸுமே இருக்கும் டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல. கார்ல் மார்க்ஸோட எல்லா ஒர்க்ஸுமே இருக்கும். அதே மாதிரி இந்த கம்யூனிஸ்டுகள் சார்ந்த எல்லாமே இருக்கும். இந்தியாவில் கூடிய கம்யூனிஸ்டுகள் என்னெல்லாம் எழுதிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே டெக்ஸ்ட் ஃபார்மேட்ல வச்சிருப்பாங்க. வெனின்சுலால கூடிய கம்யூனிஸ்டுகள் என்னெல்லாம் பேசினா எல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு டேட்டா பேஸை கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த மாதிரி வேற நிறைய டேட்டா பேஸும் அப்ப இருந்தது. அப்ப நான்லாம் என்ன பண்ணேன்னா, காலேஜ்ல இந்த டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் வாங்கல, ஸ்லோவா அப்படி பிரிண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும்ல அந்த தின் பேப்பர்ல. நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி இந்த டெக்ஸ்ட்டை ஃபுல்லா எடுத்துடுறது. பேஜ் லேபர் அண்ட் கேபிட்டல்லாம் அப்படி படிச்சதுதான். அதை ஃபுல்லா நம்ம காப்பி பண்ணி ஒரு வேர்ட்ல போட்டு பிரிண்டிங் காலேஜ் டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர்ல பிரிண்ட் பண்ற ஸ்லோவா அது ஆகும். எங்களுக்கு நைட்லாம் இப்ப இன்டர்நெட் யூஸ் பண்ண அலோவ் பண்ணுவாங்க. அந்த இன்டர்நெட் சென்டர் மாதிரி வச்சிருப்பாங்க, போய் ஒர்க் பண்ணுங்கம்பாங்க. அங்க இந்த வேலையை பாக்குறது. அவங்க என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க, நம்ம ஏதோ எஜுகேஷன் சார்ந்து பிரிண்ட் எடுத்துட்டு இருக்கோம்னு, படிப்பு சார்ந்து. இது எதுக்கு நான் சொல்றேன்னா, அப்ப இன்ஃபர்மேஷன்ன்றது அவ்வளவு ஈஸி ஆக்சசிபிள் கிடையாது. இப்ப நமக்கு அது நினைக்கும் போது சாதாரணமா இருக்கு. பட் என்னன்னா, நீங்க கார்ல் மார்க்ஸோட கலெக்டட் ஒர்க்ஸ் படிக்கணும்னா அப்ப சில இடங்கள்ல தான் அது கிடைக்கும். அதுவும் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். நிறைய இடத்த அது கன்சியூம் பண்ணும். உங்களுக்கு ஈஸியா உங்களுக்கு வேண்டிய விஷயம் டக்குனு உங்க கை கிடைக்காது. ஸோ ஒன்ஸ் இந்த புக்ஸ் எல்லாம் எனக்கு ஈஸியா இருக்கேன்ற அந்த அக்சஸ் கிடைக்கும் போது நமக்கே பெரிய பிரமிப்பா இருந்தது. நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி படித்தேன். அதுக்கப்புறம் போக போக பார்த்தோம்னா இன்னும் எக்ஸ்ட்ராடினரிலி ஆக்சசபிள் ஆகுது இன்ஃபர்மேஷன். இப்ப பார்த்தோம்னா நம்ம அந்த மாதிரி உட்காந்து டவுன்லோட் பண்ணி படிக்கணும்னு அவசியம் இல்லை, அது போய் தேடணும் அவசியம் இல்லை. இன்னைக்கு நீங்க ஒரு யூடியூப் வீடியோ பார்த்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் கூட சிம்பிளிஃபை பண்ணி பேசியிருப்பாங்க. உங்களுக்கு ஸ்பெஷலைஸ் பண்ணணும்னா மேபி இந்த புக்கையும் நீங்க படிக்கலாம், வேற இன்டர்பிரிட்டேஷன்லாம் படிக்கலாம், அது செகண்டரி. ஆனா இன்னைக்கு அந்த இன்ஃபர்மேஷன் இன்னைக்கு இவ்வளவு ஈஸிலி ஆக்சசபிள் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் நான் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, ரிவர்ஸ் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ்ன்றது எல்லாருக்கும் பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எல்லார் கைக்கும் இன்ஃபர்மேஷன் வந்து சேர ஆரம்பிச்சிருச்சு. நிறைய நேரங்கள் அதோட முக்கியத்துவமே நமக்கு புரியுறது இல்லை. இன்னைக்கு இந்த போன்ல எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம வச்சிருக்கோம். அதோட சீரியஸ்னஸ் புரியாம நம்ம உட்காந்து ரீல்ஸ் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு சினிமா பாட்டு எவனாவது ஆடிட்டு இருப்பான், அதை உட்காந்து நம்ம பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால என்னோட பாயிண்ட் என்னன்னா, இது ரிவர்ஸ்ல போகாது. ஃபியூச்சர்ல இதை விட என்ன பெட்டரா இன்ஃபர்மேஷன் மக்களை போய் சேர்றதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். அது இந்த பிளாட்ஃபார்ம் மூலியமாக போகும்னு நினைக்கிறீங்களா, அல்லது யூடியூப் மூலியமா போகுமா, அல்லது வேற ஏதாவது பிளாட்ஃபார்ம்? எப்படி போனா என்ன, நமக்கு என்ன யூடியூப் கிட்ட என்ன பெரிய அட்டாச்மெண்ட். ஆனா என்னோட யூடியூப் கூட என்ன அட்டாச்மெண்ட் அப்படின்னா, யூடியூப் வந்து நிறைய பேருக்கு இன்கம் தருது இல்லையா. உனக்கு ஆசைங்கிறதா வருதுன்றீங்களா? அவன் எல்லாருக்குமே ஒரு ரெவென்யூ வர்றதுனால அதுல எஃபர்ட் போடுறாங்க, இன்வெஸ்ட் பண்றாங்க, அதனால கண்டென்ட் குவாலிட்டியா இருக்கு. அப்படி இல்லாத ஒரு பிளாட்ஃபார்ம் வரும்பொழுது அப்படி இருக்க முடியுமான்னு கேட்கறேன் நான். சிம்பிள். இப்போ ஒரு 30 இயர்ஸ் முன்னாடி நீங்களும் நானும் டெலிவிஷன் பர்சனாலிட்டியா ஆக முடியாது. அப்ப மொத்தமே ஒரு 2 டெலிவிஷன் தான் இருக்கும். அதுல மொத்தமே டெலிவிஷன் பர்சனாலிட்டிஸ்னு ஒரு 10 பேர் தான் இருப்பான். அதுல 2 பேர் தான் ஃபேமஸ் ஆனவனா இருப்பான். அதுக்குள்ள போகணும்னா வேற நிறைய குவாலிஃபிகேஷன்ஸ் வேணும். நல்லா சுத்தமான தமிழ்ல ரொம்ப அழகா பேச தெரியணும், இல்லைன்னா சுத்தமான இங்கிலீஷ்ல ரொம்ப பெர்ஃபெக்டான ப்ரொனன்சியேஷனோட அழுத்த திருத்தமா நீங்க பேசணும். உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட இருக்கு, நீங்க எந்த அளவுக்கு திறமையானவங்கலாம் கணக்கு கிடையாது. இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லாம் இருந்தாதான் நீங்க அந்த ஸ்டுடியோக்குள்ளேயே போக முடியும். அது காரணம் என்னன்னா, அங்க பேசிக்கா ஓப்பனிங்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு.
அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ஸ்லோவா நிறைய டிவிஸ்லாம் வர ஆரம்பிக்குது. நிறைய டிவிஸ்லாம் வர ஆரம்பிக்கும் போது சாதாரண நாட்கள் நிறைய பேர் பார்த்தோம்னா ரிப்போர்ட்டர்ஸா, ஜேர்னலிஸ்டா, ப்ரெசன்டர்ஸா அந்த மாதிரிலாம் ஆக ஆரம்பிக்கிறாங்க. டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த யூடியூப்ல வந்ததுக்கப்புறம் உங்களை மாதிரி என்ன மாதிரி ஆட்களுக்குலாம் ஸ்பேஸ் வர ஆரம்பிக்குது. சும்மா அப்படியே வீட்டில் உட்காந்து படுத்து எந்திரிச்ச உடனேயும் ஏதாவது பேசினா நல்லா இருக்குமே நமக்கு தோணும் போது, ரைட் அப்ப நம்ம கூட ஒரு யூடியூப் வீடியோ பண்ணலாமே. இதோட சேர்ந்து வேற சில டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸும் நடக்குது. வீடியோ ஷூட் பண்றது ஈஸி ஆயிடுச்சு. சிம்பிளா நான் சொல்றேன், ஒரு 20 இயர்ஸ் 15 இயர்ஸ்க்கு முன்னாடி கூட வீடியோ ஷூட் பண்றது ஈஸி கிடையாது. நீ ஒரு டேப்ல ஷூட் பண்ணி அதை திருப்பி நீங்க கேப்சர் பண்ணி அதுக்கப்புறம் எடிட் பண்ணணும். இப்ப எடிட்டிங்லாம் ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு. இல்ல இந்த அளவுக்கு எடிட்டிங் சிம்பிளா இருக்காது, இந்த அளவுக்கு கேமரா சிம்பிளா இருக்காது. கேமராவெல்லாம் தூக்கிட்டு ஒரு இடத்துல இருந்து இடத்துக்கு போறது கஷ்டம். கேமரா எக்ஸ்பென்சிவான ஒரு எக்யூப்மெண்ட். இன்னைக்கு கேமரா 40-50 ரூபாய் கூட ஒரு டீசென்ட் கேமரா வாங்கிடலாம், அதை விடையும் கம்மியா வாங்கிடலாம். அன்னைக்கு ஒரு நல்ல கேமரா வாங்கணும்னா ரேட் அதிகம், டேப் செலவாகும் உங்களுக்கு. ஸோ இன்னைக்கு மாதிரி பிடிச்ச மாதிரிலாம் பேசிக்கிட்டே எல்லாம் இருக்க முடியாது. ஒரு டேப்ல ஏதோ 45 மினிட்ஸோ 60 மினிட்ஸோ தான் பேச முடியாது. 2 மோடு வச்சிருப்பாங்க. இந்த சிக்கல்லாம் இருக்கு. ஸோ ஒரு சில டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு. வீடியோ ப்ரொடக்ஷன் ஈஸியாகுது, எடிட்டிங் ஈஸியாகுது, கேமரா ரொம்ப சிம்பிள் ஆகுது. இதெல்லாம் ஆகும்போது ஒரு வீடியோ ப்ரொடியூஸ் பண்றதுக்கு செலவே இல்லைன்னா இப்போ அப்ப எல்லாருமே ப்ரொடியூஸ் பண்ணலாம். அப்புறம் எல்லாரும் ஷேர் பண்றதுக்கான பிளாட்ஃபார்ம்ஸும் பார்த்தோம்னா வர ஆரம்பிக்குது. ஸோ இப்போ என்ன ஆகுது, அந்த இண்டஸ்ட்ரி நிறைய பேர் வெளியே கொண்டு வந்திருக்கு. இந்த ஸ்கிரீன் முன்னாடி உட்காந்து பேசுறதுன்றது கொஞ்சம் பேருக்கு கிடையாது, நிறைய பேர் வெளில வராங்க. வெளியே வரும்போது என்ன ஆகுது, அவங்களுக்கு ஒரு ரெவன்யூ மாடலும் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்று இன்ஃபர்மேஷன் நிறைய ஸ்ப்ரெட் ஆகுது, இன்னொன்று நிறைய பேர் இதில் என்கேஜ் ஆகுறாங்க. உள்ள வரும்போது அவங்களுக்குலாம் இன்கம் சோர்ஸும் இருக்கு. ஸோ இது வந்து ப்ரிவிலேஜா கொஞ்சம் பேர்கிட்ட மட்டும் இல்லை, இன்னைக்கு எல்லார்ட்டையுமே இந்த ஆப்ஷன் இருக்கு. இதோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னா இன்னைக்கு இருக்கிறத விட இன்னும் நிறைய பேர் நாளைக்கு என்கேஜ் ஆகும் வீடியோ ப்ரொடக்ஷன்ல. இன்னைக்கு இருக்கிறத விட இன்னும் நிறைய பணமும் ஃபியூச்சர்ல சம்பாதிப்பாங்க. அது யூடியூப் அதை பண்ணுவாங்களா, வேற பிளாட்ஃபார்ம் பண்ணுமான்னு நமக்கு தெரியாது. பட் இந்த ட்ரெண்ட் வந்து ரிவர்ஸ் போகாது. இன்னைக்கு எப்படி அன்னைக்கு 2 பேர் ஃபர்ஸ்ட் இருந்தா, ஒரு 2 சேனல் இருந்தா, அதுக்கப்புறம் ஒரு 200 சேனல்லாம் மாறினாங்க. அதுக்கப்புறம் யூடியூப் வந்ததுக்கு அப்புறம் அதுல இருந்து நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைச்சது. அப்புறம் யூடியூபே பாத்தீங்கன்னா இப்ப பாலிசி மாத்திரம். ஃபர்ஸ்ட் யூடியூப் எப்படி இருந்ததுன்னா ஒரு விதமான ஒரு சில பேர் கண்டென்ட் கிரியேட் பண்ணுவாங்க, ஒரு 1% கண்டென்ட் கிரியேட் பண்ணுவாங்க, ஒரு 99% அதை பார்ப்பாங்க அப்படின்ற சூழல் இருந்து. இன்னைக்கு அப்படி இல்லாம பாலிசி, எல்லாருமே கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், எல்லாருமே கண்டென்ட் கன்சியூமர்ஸ். ஸோ அவன் எல்லாத்தையுமே இன்னைக்கு கண்டென்ட் கிரியேட்டர்ஸா மாத்திரம் அந்த இடத்துக்கு இன்னைக்கு வந்துட்டான். இது நாளைக்கு இன்னும் கொஞ்சம் கூட அட்வான்ஸ்டா போகும். இன்னும் நிறைய பேரை உள்ள கொண்டு வந்து இன்னும் நிறைய ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி, ஸோ சொசைட்டில மொத்தம் ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போம். அதுல ஒரு 2 பேர் மட்டும்தான் ஒரு விஷயத்த பண்றாங்கன்னா அதுல பெஸ்ட் ஆட்கள் எடுக்க முடியாது. சொசைட்டில ஒரு 100ல ஒரு 10 பேர் ஒரு விஷயத்த என்கேஜ் ஆகிறாங்கன்னா அந்த 10ல நிறைய பேர் பெஸ்டா இருப்பாங்க. 100 பேருமே ஒரு விஷயத்த இன்வால்வ் ஆனாங்கன்னா இன்னும் பெட்டரான அவுட்புட் வரும். சொசைட்டில இருக்கிற பெஸ்ட் அவுட்புட்லாம் அப்பதான் வரும். இன்னைக்கு அதை நோக்கி தான் நம்ம சொசைட்டி போகுதுன்னு பாக்குறேன். ஸோ மேபி யூடியூப் இருக்கலாம், யூடியூப் இல்லாம இருக்கலாம், பட் டெஃபினட்டா இந்த ட்ரெண்ட் இருக்கும். இன்ஃபர்மேஷன் இன்னும் ஈஸியா அக்சசபிளா இருக்கும். டெக்னாலஜி இன்னும் நிறைய பேர்கிட்ட போய் சேரும். இன்னும் நிறைய ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும். நேத்தை விட இன்னைக்கு யூடியூபர்ஸ் அதிகமா சம்பாதிக்கிறாங்க. நேத்தை விட இன்னைக்கு நிறைய ரெவன்யூ ஆப்ஷன்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. வேற வேற ரெவன்யூ ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தா கிரியேட் ஆகுது. நம்ம நினைச்சு பார்க்காத மாதிரியான ரெவன்யூ ஜென்ரேட்டிங் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகுது. இப்ப நம்மளே சும்மா ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சுருக்கோம்னா நம்மளுக்கு நிறைய பேர் வந்து டிஃப்ரெண்டான ஐடியாஸ் எல்லாம் சொல்றாங்க. கம்பெனிஸ் கொலாபரேட் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. சின்ன ஒரு ஆர்கனைசேஷனுக்கு பெரிய பெரிய கம்பெனிஸ்னா இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இண்டிவிஜுவல்ஸ் எம்பவர் ஆகிறாங்க. அதனால சாதாரணமா நீங்களும் நானும் ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி பிறந்திருந்தோம், இந்த ஃபீல்டுல வந்திருந்தோம்னா நமக்கு பெரிய ஆப்ஷன்ஸ் எதுவுமே இருந்திருக்காது. ஆனா இன்னைக்கு பாருங்க, ஸோ இவ்வளவு ஆப்ஷன்ஸ் ஒரு இண்டிவிஜுவலுக்கு கிடைக்கும் போது அவன் எம்பவர் ஆகிறான். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, எல்லா இடத்துலயுமே இப்ப மீடியா இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பீக் இருந்தது. அந்த 2 சேனல் இருந்தது இல்ல கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல. அப்ப அதுக்கு ஒரு பீக் இருந்தது. ஒரு பாயிண்ட்ல அது பீக்கை டச் பண்ணி அப்புறம் காலியாச்சு. அப்புறம் பிரைவேட் டெலிவிஷன் சேனல்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அதுவும் ஒரு பீக்கை டச் பண்ணி அது அப்புறம் காலியாச்சு. அப்புறம் சோசியல் மீடியாவும் வர ஆரம்பிச்சது. இது மை ஸ்பேஸ், அப்புறம் ஆர்குட், இவங்கெல்லாம் வந்தாங்க. அப்ப வீடியோ ஷேரிங் பெருசா இல்ல. அப்ப ஃபேஸ்புக்குமே இருந்தது. டெக்ஸ்ட் கண்டென்ட்லாம் நிறைய போட்டுட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் அடிச்சு இந்த பயங்கரமா பெரிய பெரிய போஸ்ட் போடுறவங்க எல்லாம் ஹீரோஸா இருந்தாங்க. அப்புறம் அதுவும் ஒரு பாயிண்ட் பீக்கை டச் பண்ணி கீழே அந்த இதுல பிளாக்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸா இருக்கு. அதுக்கப்புறம் இப்ப இந்த வீடியோ பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப டாமினண்டா ஒரு பெரிய ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. இந்த வடிவத்துல இதுவுமே மேல போய் கீழே விழுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு ஸ்டாக்னேஷனை, ஒரு தேக்க நிலை எல்லாமே டச் பண்ணிடும். இப்ப
யூடியூப்லாம் வேகமா க்ரோ ஆகிறாங்க, வீடியோல நிறைய பணம் இருக்கு, க்ரோ ஆகுறாங்க. ஆனா இப்போ புது புது ரெவன்யூ சோர்ஸ் அவனும் கிரியேட் பண்ணிட்டே இருக்கான் பாருங்க. நமக்கும் கிரியேட் பண்ணி தரான், அவனும் கிரியேட் பண்ணிக்கிறான், அவனுக்கும் அவன் கிரியேட் பண்றான். இது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் சேச்சுரேட் ஆகும். அதுவும் எஸ்பெஷலி புது டெக்னாலஜிஸ்லாம் வரும்போது, வீடியோ ப்ரொடக்ஷன் ஈஸி ஆகும்போது டெக்ஸ்ட் எல்லாம் காலி பண்ணிருச்சு அது. அதே மாதிரி இந்த மாதிரி சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வேகமா வரும்போது டிவிக்கு அது பெரிய ஒரு கேட்டை போட்டுருச்சு, பிரிண்ட் அது காலி பண்ணிருச்சு. காலினா பழைய க்ளோரி இல்லை. புது புது சேனல்ஸ்லாம் நிறைய வரும்போது இந்த பழைய இந்த கவர்மெண்ட் சேனல்ஸுக்கு அது கதையை முடிச்சிருச்சு. அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் டெக்னாலஜி வரும்போது இந்த ஃபார்மேட் வந்து அடி வாங்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லைட்டாக நமக்கு ஸ்மெல் பண்ண முடியுது. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் பார்த்தோம்னா ஏதோ ஒரு வகையில் டாமினண்டான ரோல் பிளே பண்ண ஆரம்பிக்குது. நம்ம முன்னாடி ரிசர்ச் பண்ணுறதுக்கு பட்ட கஷ்டத்தை இன்னைக்கு பட வேண்டாம், இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. நிறைய விஷயங்களை இன்னும் ஈஸியாக நமக்கு ஸ்குவீஸ் பண்ணி எடுக்க முடியுது. இதெல்லாம் இன்னைக்கு நடக்குது. ஸோ வீடியோ ப்ரொடக்ஷனையும் இது சீரியஸாக இம்பாக்ட் பண்ணும். ஸோ நான் எப்படி பார்க்கறேன்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பூம் இருக்கு இல்லையா, இப்போ பயங்கரமான ஒரு பூம் இருக்கு. இது ஃபியூச்சர்ல கண்டென்ட் ஷேரிங் மெத்தடையும் மாத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒவ்வொரு சேஞ்ச் வர வர கண்டென்ட் ஷேரிங், நம்ம இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ற விதமும் மாறிக்கிட்டே இருக்குல்ல. ஏஐ வீடியோ பண்ணுன்றீங்க. ஏஐ வீடியோ பண்ணணும்னு நான் நினைக்கல. எப்படியும் ஹியூமன்ஸுக்கு வேலை இருக்குங்க. ஏஐயே வந்தாலும் ஹியூமன்ஸுக்கு வேல்யூ கண்டிப்பா வேலை இருக்கு. இன்னைக்கு இருக்கிறத விட நாளைக்கு இன்னும் அதிகமாக தான் வேலை இருக்கும். நம்மளை அன்எம்ப்ளாய்டா நம்ம வீட்டுக்குலாம் அனுப்ப முடியாது. அதுல எனக்கு அந்த விஷயம் எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏதோ ஒண்ணு நம்ம கண்டிப்பா பண்ணிக்கிட்டே இருப்போம். ஒரு புது டெக்னாலஜி வந்ததுன்னா புதுசா பண்றதுக்கு இன்னும் 4 விஷயம் ஃபியூச்சர்ல டெவலப் ஆகும். இன்னைக்கு இல்லாத புது விஷயங்கள் நாளைக்கு டெவலப் ஆகும். எனக்கெல்லாம் இன்னைக்கு ஆச்சரியமா இருக்கு. வயசானவங்களுக்கு நம்பவே முடியல. போன ஜென்ரேஷன்லாம் ரொம்ப நம்ம கஷ்டப்படுறாங்க. என்னடா இவனுக்கு புது புது ஆப்பர்ச்சுனிட்டிலாம் சொல்றாங்க சின்ன பசங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நான் பண்றேன், அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நீஷான ஏரியாஸ்ல அவங்க ஒர்க் பண்றாங்க. சின்ன பசங்களா இருக்காங்க, 25 வயசுல சக்சஸ்ஃபுல்லான பிசினஸ் பில்ட் பண்றாங்க சென்னையில உட்காந்து. இதெல்லாம் வயசானாட்களால ஜீரணிக்கவே முடியல. என்ன நம்ம நினைச்சு பார்க்க முடியாத விஷயங்களை அவங்க பண்றாங்க. அவங்க அதை ஸ்கேம்னு நினைப்பாங்க அதெல்லாம். ஆனா இவன் அதெல்லாம் கிரவுண்ட்ல உட்காந்து பண்ணிட்டு இருக்கான். சோசியல் மீடியாவோட யூஸோட, ஆன்லைன் பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம்ஸோட சப்போர்ட்டோட இதெல்லாம் கூட பண்ணிட்டு இருக்கான். ஸோ அந்த மாதிரி ஃபியூச்சர்ல ஏஐ வந்துச்சுன்னா இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி தான் கிரியேட் பண்ணும். இனிஷியலா ஒரு டிஸ்ட்ரப்ஷன் இருக்கும், இனிஷியலா ஒரு சின்ன ஒரு குழப்பம் இருக்கும். ஆனா லாங் ரன்ல பெரிய ஒரு மார்க்கெட்டை தான் ஓப்பன் பண்ணும். ஸோ அதனால எனக்கு என்னமோ பெரிய பின்னடைவுகளெல்லாம் ஃபேஸ் பண்ணுவோன்னு தோணல. போக போக நமக்கு வேண்டியது இன்ஃபர்மேஷன் தான். இப்போ யூடியூப்பை பொறுத்தளவுல நடக்கக்கூடிய மாற்றங்கள் அடிப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா, தொடக்க காலத்துல பெரிய கண்டென்ட் எதுவும் இல்லாம வளவலன்னு தேவையில்லாத விஷயங்கள் பேசிக்கிட்டு சென்சேஷனலான டைட்டில் வச்சுக்கிட்டு பொய்யெல்லாம் சொல்லி பழக்கம் நடத்திருப்பான்ல, அவன் இன்னைக்கு போகும்போது இல்லாம ஆயிட்டான். ஸோ அப்ப நீங்க நம்பி இருக்கிறது எதை? கண்டென்ட் நம்பி இல்லை. நீங்க யூடியூப்ல இருக்க சில லூப் ஹோல்ஸ் இருக்கு பாருங்க. நல்ல கேட்சியான தம்ப்நெயில் வச்சா நிறைய பேர் அட்ராக்ட் பண்ணிடலாம். அவனுக்கு பிடிச்ச மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா நம்ம பேசினா நிறைய ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணலாம். சில பொய்யான தகவல் உள்ள பிளான் பண்ணா நிறைய பேரை உள்ள கொண்டு வந்துடலாம். நீங்க இப்ப எதை நம்பி இருக்கீங்க? இந்த மாதிரியான ஷார்ட்கட்ஸை நம்பி இருக்கீங்க. ஷார்ட்கட்ஸை நம்பி இருக்கும்போது யூடியூப் என்ன பண்ணுவான்னா, டெக்னாலஜி வளர வளர ஒவ்வொரு கேப்பையா க்ளோஸ் பண்ணுவான். ஆடியன்ஸும் அதுக்கு ட்ரெயின் ஆகிட்டே இருப்பான். தம்ப்நெயில பார்த்தா இன்னைக்கு ஏமாறுற மாதிரி நாளைக்கு ஏமாற மாட்டான். ஸோ போக 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 உங்களோட அந்த ஆடியன்ஸை புல் பண்ற கெப்பாசிட்டி கம்மியாகிட்டே இருக்கும். நீங்க ஆனா உண்மையான நல்ல சாலிடான நாலேஜை நம்பி இருக்கீங்கன்னா, சாலிடான இன்ஃபர்மேஷன் உங்க கையில இருக்குன்னா, உங்களை யாராலையும் ரிப்ளேஸே பண்ண முடியாது. ஏஏ வந்தாலும் அதுக்கு யார் ஃபீட் பண்றது? ஒரு ஆள் வேணும்ல. ஒரு ஆள் நம்ம எல்லாம் பண்ணும்ல, விஷயம் உள்ளவங்க தான் ஃபீட் பண்ணும். ஏஐ வந்து இப்ப ஏஐட்ட இல்லாத விஷயம் என்ன? எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. மகாபிரபுவோட நான் இப்ப பேசிட்டு இருக்கேன். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஏஐக்கு எப்படி இருக்கும்? ஸோ மகாபிரபு எப்படிப்பட்ட ஆளுன்ற விஷயத்த நான் தான் பதிவு பண்ணும். நான் பதிவு பண்ணாதான் ஏஐயால அதை கம்பைல் பண்ணி கொடுக்க முடியும். நான் அதை பதிவு பண்ணலன்னா ஏஐ எப்படி அதை கொடுக்கும்? ஸோ அதனால நமக்கு கண்டிப்பா வேல்யூ இருக்கு. ஸோ ஏஐ உள்ள கேம்ல என்டர் ஆனாலும் நம்ம ரோல் வந்து இன்னும் சீரியஸ் ஆகும். தேவையில்லாத விஷயங்கள் பண்ணாம இன்னும் ஃபோக்கஸ்டான விஷயங்கள் நம்ம பண்ண ஆரம்பிக்கும். ஆனா பேசிக்லி அந்த ரிசர்ச் ஓரியன்டட் மைண்ட் வேணும். நல்ல இன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்கணும். ஒரு ஃபார்வர்ட் லுக்கிங் பர்சனா நம்ம இருக்கணும். அது இருந்ததுன்னா நம்ம எந்த டெக்னாலஜிலாம் மாறினாலும் நம்ம அதுல ஒரு டாமினண்டான பொசிஷன் இருக்கலாம். நான் பார்த்தது அதுதான். நல்லா சாலிடான இண்டிவிஜுவல்ஸ் பார்த்தோம்னா இந்த மாற்றங்கள் எல்லாம் ஃபேஸ் பண்ணி நின்றுருக்காங்க யூடியூப்லயே. யூடியூப் பார்த்தீங்கன்னா நான் நோட் பண்ணதுன்னா லாஸ்ட் 10 yearsல யூடியூப் அந்த சூழலே ரொம்ப மாறி இருக்கு. ஒன்றும் இல்லை, நீங்களும் பார்த்துக்கோங்க. 7 years முன்னாடி எப்படி இருந்தது கண்டென்ட்லாம், இன்னைக்கு எப்படி இருக்கு? கம்ப்ளீட்டா டிராஸ்டிக்கா மாறிடுச்சு. அது மாறுறதுக்கான காரணம் என்னன்னா போட்டி தான். இப்ப நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு சேனலும் அவ்வளவு எஃபெக்டிவா பண்றாங்க.
அப்ப நம்மளும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணணும். இப்ப எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, நான் ஹிஸ்டரி சேனல் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் ரொம்ப டீப்பா போக மாட்டேன், மைல்டான கண்டென்ட் தான் போட்டுட்டு இருந்தேன். அப்புறம் பார்க்கும்போது ஒரு ஓட்டப்பந்தயத்தில் நம்ம இருக்கோம், எல்லாம் நம்மளை விட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றாங்க. அப்ப நம்ம இவ்வளவு மைல்டா சாஃப்டா இருந்தா கரெக்டா இருக்காது. அப்ப நம்மளும் நல்லா அக்ரெசிவா டீப்பான நிறைய கண்டென்ட் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. ஸோ அந்த விஷயங்களை நம்ம பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ அங்க தேவையிலிருந்து அது வருது. ஃபியூச்சர்ல அது இன்னும் நடக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தளவுல எஸ்ஐஆர் பணிகள் வேகமா நடந்துட்டு இருக்கு. எஸ்ஐஆர் பொறுத்தளவுல 2 விதமான பார்வை இருக்கு. ஒரு சைட்ல எஸ்ஐஆருக்கு எதிராக பேசக்கூடிய விஷயமும் நடந்துட்டு இருக்கு, இன்னொரு சைட்ல எஸ்ஐஆர் ஆதரிக்கிறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க. சோ இப்ப எஸ்ஐஆர் சம்பந்தப்பட்ட நிறைய செய்திகளும் பார்த்தோம்னா வந்துகிட்டே இருக்கு. இந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா வெயிட் நியூஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஆப்புக்கான லிங்கை நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணிருக்கோம். இன்னொரு பக்கம் நீங்க என்ன பேசுறீங்க அப்படின்னா, யூடியூப் அதை பண்ணுவாங்கன்னு கேட்குறீங்க. யூடியூப் நிறைய விஷயங்களை கொண்டு வருவாங்க அப்படின்லாம் சொல்றீங்க. ஆனா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, கவர்மெண்ட் கை வைக்க வாய்ப்பு இருக்குமான்னு கேட்குறேன். இப்போ பொலிட்டிக்கல் சார்ந்து நிறைய யூடியூப் சேனல் இந்தியா முழுக்க செயல்படுது, நிறைய யூடியூப் சேனல் முடக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுறதையும் நம்மளால கேட்க முடியுது. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த கருத்து சுதந்திரம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த விஷயத்துக்குள்ள கை வைத்து இந்த பொலிட்டிக்கல் பேசக்கூடிய ஆட்களை யூடியூப்ல முடக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு பாக்குறேன். சோசியல் மீடியால இந்த முடக்கிறது ரொம்ப ஈஸி. ஆனா அகெயின் அதுவும் என்னன்னா, ஹியூமன்ஸோட இயல்பே என்னன்னா கம்யூனிகேட் பண்றதுதான். 2000 வருஷத்துக்கு முன்னாடி மனுஷன் கம்யூனிகேட் பண்ணிட்டு தான் இருந்தான். ஏதோ ஒரு கார்னர்ல தீ கண்டுபிடிக்கிறாங்க, ஸ்பார்க் அடிச்சு தீ கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா உலகம் ஃபுல்லா அந்த தீ ஸ்ப்ரெட் ஆகுது. ஏதோ ஒரு கார்னர்ல வீல் கண்டுபிடிக்கிறாங்க, அந்த வீல் பார்த்தோம்னா உலகம் முழுக்க ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ ஹியூமன்ஸோட இயல்பே கம்யூனிகேஷன் தான். அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க அவங்களோட நலனுக்காக கம்யூனிகேஷன் ப்ராசஸை ஸ்டாப் பண்ணாலும் அந்த ஸ்ப்ரெட் ஆஃப் ஐடியாஸை பெருசாலாம் ஸ்டாப் பண்ணிட முடியாது. டெம்பரரியா ஒரு ஹால்ட் வைக்கலாம். இப்போ யூடியூப் இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குல்ல, ஃபேஸ்புக்கா இருக்கலாம், இதெல்லாம் முடக்கிறது ரொம்ப ஈஸி. இப்போ ட்விட்டர்லாம் பார்த்தோம்னா நிறைய நாடுகளில் கவர்மெண்ட்ஸோட மோதுறாங்க. ஸோ இனிஷியலா கொஞ்சம் மோதி பார்ப்பாங்க, ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ட்விட்டரே நம்ம பேன் பண்ணிடுவோம்னு பேன் பண்ணலாம். அதுக்கப்புறம் அந்த லோக்கல் முதலாளிகள் சில பேரை கவர்மெண்ட் கையில் வச்சிருப்பாங்க, மேபி வச்சிருக்கலாம். அப்புறம் அவங்களை நீங்க ஒரு பிளாட்ஃபார்ம் ட்விட்டர் மாதிரி நீங்க ஒன்று ஆரம்பிங்க, அப்புறம் யூடியூப் மாதிரி நீங்க ஒன்று ஆரம்பிங்கன்னு சொல்லலாம். அந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஸோ அதனால இதெல்லாம் டெம்பரரியான விஷயம்தான். ஒரு இன்ஸ்டிடியூஷனால மக்களுக்குன்னு சில இயல்பான நேச்சர் இருக்கு பாருங்க. கம்யூனிகேஷன்ன்றது பேசிக்கான விஷயம். ஒரு ஸ்கூல்ல நீங்க என்னதான் கிளாஸ் ரூம்ல உட்காந்து ஸ்ட்ரிக்டான டீச்சர் இருந்தாலும் பசங்க பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க. இவன் எதையோ நாங்க பரிமாறுவான், அவன் ஏதோ நீங்க பரிமாறுவான். அடி வாங்கினாலுமே கூட அந்த சின்ன விஷயத்துக்கு தான். இப்ப யோசிச்சு பாருங்க, டீச்சர்ட்ட இருந்து பயங்கரமா அடி வாங்குவாங்க, பேசவே கூடாதுன்னு ஸ்ட்ரிக்டா வச்சாலும். சொசைட்டிக்கும் அப்படிதான். எனக்கு சில விஷயம் தெரிஞ்சுன்னா நான் சொல்லதான் விருப்பப்படுவேன். அதை நீங்க என்ன பண்ணாலும் ஸ்டாப்பே பண்ண முடியாது. அதை டெம்பரரியா நீங்க ஹால்ட் பண்ணலாம். எப்படி சோவியத் யூனியன்ல டெம்பரரியா ஃப்ளோ ஆஃப் கம்யூனிகேஷனை ஸ்டாப் பண்ணாங்க, அதே மாதிரி இன்னைக்கு இருக்க சொசைட்டிலையும் ஏதோ ஒரு வகையில சில பிளாக்லாம் இருக்கும். நமக்கு தெரியாம சில பிளாக்லாம் இருக்கும், நமக்கு தெரிஞ்சும் சில பிளாக்லாம் இருக்கும். பட் அதெல்லாம் டெம்பரரி தான். போக 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 ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷனை யாராலையும் ஸ்டாப் பண்ணவே முடியாது. அதனால யூடியூப் இருக்குமா இருக்காதான்றது பெரிய ஒரு கேள்விதான். எனக்கு கேட்டா அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. புது புது டெக்னாலஜி வரும்போது டக்குன்னு காணாம போயிடுவாங்க. பழைய ஜாயின்ஸ் எல்லாம் காணாம போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ டிஜிட்டல் போட்டோகிராஃபிலாம் வந்ததுக்கு அப்புறம், ஃபில்ம் மேக்கிங்லாம் வந்ததுக்கு அப்புறம் அந்த பழைய இந்த ஃபில்ம் ரோல்ஸ்லாம் எல்லாம் ஆயிடுச்சு. கோடாக், கோனிகா இவங்கெல்லாம் எல்லாம் ஆயிட்டாங்க. அப்புறம் இப்ப புது ஜாயின்ஸ் எல்லாம் உருவாயிருக்காங்க. ஸோ இந்த பெரிய டிராஸ்டிக்கான ஷிஃப்ட் வரும்போது பழைய ஆட்கள் காலி ஆயிடுவாங்க. பழைய ஜாயின்ஸ் நம்ம பார்ப்போம்ல, எலக்ட்ரிக் இவி வெஹிக்கிள்ஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த பழைய ஜாயின்ஸ்லாம் இன்னைக்கு கொஞ்சம் டவுன் ஆயிட்டாங்க. ஃபோர்ட்லாம் இப்போ முன்னாடி மாதிரி பவர்ஃபுல்லா இல்லை. டொயோட்டாலாம் வரும்போதே ஃபோர்ட்ல அடி வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த சொசைட்டில பெரிய மாற்றங்கள்லாம் வரும்போது அது புது புது பிளேயர்ஸுக்கான ஸ்பேஸையும் அது கிரியேட் பண்ணும். ஒரு பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா ஆர்குட்லாம் இங்கே ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. மை ஸ்பேஸ் பார்த்தோன்னா ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. இங்கன்றதை விட இன்டர்நேஷனல் லெவலில் மை ஸ்பேஸ் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அப்புறம் ஃபேஸ்புக்லாம் வந்ததுக்கப்புறம் இவங்கள ஓரம் கட்டிட்டாங்க. அப்புறம் யூடியூப் இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ஸ் வருது. ஸோ அதனால ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷனை கவர்மெண்ட்ஸால ஸ்டாப் பண்ண முடியாது. டெம்பரரியா பண்ணலாம். இப்போ நார்த் கொரியால பண்றாங்க, டெம்பரரி தான் நான் பாக்குறேன். ஏதோ ஒரு பாயிண்ட்ல கிம் ஜானை ஓட விட்டுருவாங்க மக்கள். இப்படியே பெர்மனண்டாக அவங்க பார்த்து ஆட்டம் போட்டு இருக்க முடியாது. சைனால இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை இருக்கு பாருங்க, ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன் அவன் ஸ்டாப் பண்றான், அது டெம்பரரி தான்.
இப்போ ஒரு சாக்கடையில அழுக்கு அடைச்சிருந்து தண்ணி போகாதுல, ஒரு பாயிண்ட்ல மக்கள் அதை கிளியர் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு ஆட்டம் போட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். ஓகே. இன்னொரு பக்கம் வந்து யூடியூப் ஏறி ஒரு பக்கம் இறங்கி யூடியூபே இல்லாம போய் வேற பிளாட்ஃபார்ம் வந்து வரலாம் அப்படிலாம் எல்லாம் இவங்களே கூட இவால்வ் ஆகலாம், இவங்களே வேற ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கலாம், எல்லாம் ஓகே. இவங்களோட கேரக்டரை மாத்தி இவால்வ் ஆகி வேற ஒரு ஸ்டைல்ல மாறலாம், ஓகே. இஃப் கேட்டகரியில சொல்றேன், ஒருவேளை வந்து ரெவென்யூவே நீ கிடையாது அப்படின்னு கட் பண்றாங்க அப்படின்னா எப்படி மக்கள் சமாளிப்பாங்க அப்படின்னு பாக்குறீங்க? இவ்வளவு கோடிக்கணக்கான பேர் இதை நம்பி இருக்காங்க, நடத்துறாங்க. அதை சார்ந்து நிறைய பேர் கேமராமேனு, எடிட்டரு அப்படின்னு அதை சார்ந்து நிறைய பேர் இருக்காங்க. இப்படி கோடிக்கணக்கான மக்கள் உலகம் முழுக்க இந்த யூடியூப்ல வரக்கூடிய ரெவென்யூ சார்ந்து இருந்துகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல இப்ப யூடியூப், இந்த இப்ப இன்ஸ்டாலாம் வந்து ரெவென்யூ கிடையாது. இப்படியான ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி யூடியூப் மாத்திட்டாங்க, அப்படியான பிளாட்ஃபார்ம் இன்னும் வராம இருக்குது அப்படின்னு பட்சத்தில் என்ன நடக்கும்? இது இப்படியான எஃபெக்டிவான கண்டென்ட்ஸ் வருமானு கேட்கறேன். அது இப்படி வரவே வராது. அது ஏன் வராதுன்னு நான் சொல்றேன்னா, இப்ப யூடியூப் எல்லாருக்கும் காசு கொடுக்குறாங்க, உங்களுக்கும் எனக்கும் காசு கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்க? சும்மா கொடுக்கல. காசு கொடுத்தாதான் பிரபு வேலை பார்ப்பாரு, காசு கொடுத்தாதான் கேப்ரியல் வேலை பார்ப்பான். ஸோ அப்ப கேப்ரியல்கிட்ட இருந்து வேலையை வாங்குறதுக்காக தான் அவங்க எனக்கு காசு கொடுக்குறாங்க. என்கிட்ட கொஞ்சம் காசு கொடுத்தா நான் இன்னும் எக்ஸ்ட்ரா ஓடி வேலை பார்ப்பேன், நல்லா வேலை பார்த்தா நிறைய காசும் கொடுப்பேன். வெளியில சாதாரண கம்பெனிக்கு அப்படி கிடையாது. நான் ஒரு டிவியில ப்ரொடியூசரா ஒர்க் பண்ணேன், எனக்கு ஒரு வருஷத்துக்கு ஒருக்காக தான் அப்ரைசல் வரும், அதுவும் 10% தான். இங்க அப்படி கிடையாது. நெக்ஸ்ட் மந்த் நான் நல்லா ஒர்க் பண்ணேன், நெக்ஸ்ட் மந்த் எனக்கு நிறைய இன்க்ரிமெண்ட் இருக்கும் என்னோட ஏர்னிங்ஸ்ல. ஸோ அப்போ என்ன ஆகுது, நான் ஒரு பிரைவேட் டிவி சேனல் ஒர்க் பண்ற விட அதிகமாக ஒர்க் பண்ணுவேன். இதெல்லாம் நான் பண்ணும்போது யாருக்கு லாபம்? யூடியூபுக்கு லாபம். ஸோ அதனால எனக்கு ஃப்ரீயா அவன் கொடுக்கல. எனக்கு நீங்க காசு கொடுக்கலன்னா உங்களுக்கும் காசு வராது, அந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அழிஞ்சிடும். அந்த விஷயத்தை யூடியூப் பண்ணலனாலும் அந்த மார்க்கெட் இருக்க தான் செய்யும். யூடியூப் அந்த வேலையை செய்யலைன்னா என்ன, அந்த மார்க்கெட்டே இல்லாம ஆயிரும். அந்த மார்க்கெட் இருக்க தான் செய்யும். இன்னொருத்தன் அதை பண்ணுவான், மை டியூப்னு ஒருத்தன் பண்ணுவான், அவ்வளவுதான். ஸோ அந்த மார்க்கெட் இருக்க வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஃபியூச்சர்ல என்ன இன்னும் வேகமா எப்படி உடைக்கலாம் தான் யோசிப்பான். கேப்ரியல் இன்னைக்கு ஏற்கனவே ஓடிட்டு தான் இருக்கான், அவனுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நம்ம கொடுக்குறோம். இன்னொரு 10 ரூபா கொடுத்து வேகமா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இவனை ஓட வைக்கிறதுக்கு வேற என்னெல்லாம் அதிகமா பண்ணலாம். அதே மாதிரி ஓடாம சில பேர் வெளில இருந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான், அவனையும் எப்படி ஓட வைக்கலாம் தான் யோசிப்பாங்க. ஸோ அப்ப இன்னும் நிறைய பணத்தை ஜென்ரேட் பண்ணணும், இன்னும் நிறைய பணத்தை அவனுக்கு கொடுக்கணும். அப்ப இந்த ரெவென்யூ அப்படின்றது கட் ஆகும் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு கம்மி. சில நேரங்கள்ல சில குழப்பங்கள் வரலாம். ஆனா அதான் இப்போ மேபி பெரிய கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் வருதுன்னு வச்சுப்போம், ட்ரம்ப் ஏதாவது குழப்படி பண்றாருன்னு வச்சுப்போம், ஏதோ நடக்குதுன்னு வச்சுப்போம். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குளோபல் கம்பெனிஸ் இதெல்லாமே. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த குளோபல் ஆர்டர்லாம் ஷேக் ஆகும்போது, ஒவ்வொரு நாட்டுக்கும் இடையில பிரச்சனை எல்லாம் வரும்போது இந்த மாதிரி பிசினஸும் அடிவாகும். ஆனா ஓவராலா லாங் ரன்ல பாத்தீங்கன்னா இது எப்படியும் மீண்டு வந்துடும். டெம்பரரியா சில சிக்கல்கள் வரலாம். லெட்ஸ் சே இப்ப சைனால யூடியூப் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா. அதே மாதிரி இப்ப லெட்ஸ் சே வெனிசுவேலால இப்ப பிரச்சனை ஓடிட்டு இருக்கு, அமெரிக்காவுக்கும் வெனிசுவேலாவுக்கும். வெனிசுவேலால யூடியூப்பை பேன் பண்றாங்கன்னு வச்சுப்போம், இப்ப இருக்கான்னு தெரியல, பேன் பண்ணிடுறாங்கன்னு வச்சுப்போம். மெடூரான்னு அங்க ஒருத்தர் இப்ப பிரசிடென்ட் அவர் பேன் பண்ணிடுறாருன்னு வச்சுப்போம். அப்ப புதுசா அங்க லோக்கல்ல இந்த மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம் கொண்டு வர முயற்சி பண்ணுவாங்க, இந்த மாதிரி ரெவன்யூ மாடலை கிரியேட் பண்ண முயற்சி பண்ணுவாங்க, ஏதோ ஒண்ணு பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனா லாங் ரன்ல இந்த மாதிரி நீங்க பேன் நெருக்கிறதெல்லாம் பண்ண முடியாது. லாங் ரன்ல சொசைட்டியை பொறுத்தளவுல ஃப்ரீடம் ஆஃப் இந்த ஸ்ப்ரெட் ஆஃப் இன்ஃபர்மேஷனுக்கான அந்த ஸ்பேஸ் இருக்கும். ஏதோ ஒரு வழியில நம்ம மெயின்டைன் மீண்டு வந்துடலாம். ஏன்னா நார்மலா நேத்தை விட இன்னைக்கு நிறைய சம்பாதிக்கிறாங்கன்னா நேத்தை விட நிறைய கண்டென்ட் ப்ரொடியூஸ் பண்றாங்க, நேத்தை விட நிறைய ரெவன்யூ ஜென்ரேட் பண்றாங்க. ஸோ அப்ப இதே பேஸ்ல ஓடணும், இன்னும் நிறைய பேர் கன்சியூம் பண்ண வைக்கணும், இன்னும் நிறைய பேர் ப்ரொடியூஸ் பண்ண வைக்கணும். அப்பதான் முதலாளியும் சம்பாதிப்பான், வேலை பார்க்கறவனும் சம்பாதிப்பான். ஸோ அதை நோக்கி தான் போகும். நடுவில் சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் மேபி வரலாம், அது கூட நம்ம வரும்னு சொல்ல முடியாது, மேபி வரலாம். ஓகே, இப்போ ஃபியூச்சர் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க யூடியூப்க்கு? யூடியூப்க்கு எனக்கு தெரியல, கிரியேட்டர்ஸுக்கு வந்து இன்னும் வேல்யூ ஆட் பண்ணும். ரிஸ்க் இல்லையா? நம்ம என்ன ரிஸ்க் இருக்குதுல, எல்லாமே ரிஸ்க் தான். ஐடி கம்பெனிஸ்லாம் என்ன ரிஸ்க் இல்லையா? எனக்கு தெரிஞ்சு அவங்க எல்லாம் இன்னும் ரிஸ்கியான ஏரியால இருக்காங்க. ஓகே, அந்த அளவுக்கு ரிஸ்க் நமக்கு கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் பார்ப்போம், இன்னும் ரிஸ்கி மாதிரி தெரியுது. அவங்க சொல்லி கொடுக்குற விஷயங்களை விட இன்னும் பெட்டரா யூடியூப்ல இந்த ஏஐ பிளாட்ஃபார்ம்ஸ்ல எல்லாம் இன்னும் பெட்டரா அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கு. இப்ப டீச்சர்ஸ் எல்லாமே தைரியமா இருப்பேன், நமக்காவது ஏதோ 4-5 ஸ்கில் இருக்கு, சில விஷயங்கள் நமக்கு தெரியும். நிறைய டீச்சர்ஸ் எல்லாம் பாக்குறேன், அவங்க பேசிக்கா அந்த சில விஷயங்களை நம்பியே அவங்க இருக்காங்க, இந்த சிஸ்டம் நம்பியே அவங்க இருக்காங்க. அதுலயும் சில பேருக்கு சில ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் இருக்கும், ஸ்டூடெண்ட்ஸோட நல்லா கனெக்ட் ஆகக்கூடிய கெப்பாசிட்டி சில பேருக்கு இருக்கும், அது ஒரு 10% இருக்கும், அவங்க தப்பிச்சிருவாங்க. இமயம்னு ஒரு ரைட்டர், அவருமே வாத்தியார் தான். ஸோ அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நானும் அந்த சமூகத்துல தான் இருக்கேன், அதாவது வாத்தியார் சமூகத்துல தான் இருக்கேன். அங்கிருந்தே நான் சொல்றேன்,
எக்ஸாம் எழுதி உள்ள வர வரைக்கும் தான் வாத்தியார் படிக்கிறான். உள்ள வந்ததுக்கப்புறம் 60 வருஷம், அதாவது 60 வயசு வரைக்கும் படிக்கிறதே கிடையாது. அதை வச்சே காலத்தை ஓட்டிட்டு இருக்காங்க பல வாத்தியார்கள் அப்படின்னு வந்து சொல்றாங்க. உள்ள வர்றது கூட நீங்க உங்களுக்கு பிடிச்சதை படிக்கல. அந்த வேலைக்கா என்ன தேவையோ அதானே படிக்கிறீங்க. மனுஷன் எப்பவுமே அவனுக்குன்னு சில விஷயம் தேவை இருக்கும். பிரபு யாருன்னு பிரபுக்கு தானே தெரியும். அது அந்த சிலபஸ் வந்து பிரபுக்கு தானே தெரியும். பிரபுக்கு லைஃப்ல தேவையான விஷயங்கள் என்ன சிலபஸ் படிக்கணும், டாஸ்டாயோவ்ஸ்கி படிக்கணுமா, ஐவன் ட்ருஜனவ் படிக்கணுமா, நிக்கோலை கோகால் படிக்கணுமா, அதை வேற மனத்தை கொடுக்க முடியாதுல்ல. அது ப்ரொஃபஷன். ஸோ அதனால நீங்க ஃபர்ஸ்ட் படிக்கிறதுமே கூட பெரிய விஷயம் கிடையாது. ஒரு ப்ரொஃபஷனுக்காக படிக்கிறீங்க, சம்பாதிக்கணும், ஒரு வேலை வேணுன்றதுக்காக படிக்கிறீங்க. அது ரியல் எஜுகேஷனே கிடையாது என்னை பொறுத்தளவுல. நமக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கும். எனக்கு சயின்ஸ் பிடிக்கும், டெக்னாலஜி பிடிக்கும், பிசிக்ஸ் பிடிக்கும், ஜுவாலஜி பிடிக்கும்னா அதுக்கேற்ற விஷயங்கள் நம்ம உள்வாங்கி நம்ம படிக்கணும். அன்பார்ச்சுனேட்லி அதெல்லாம் பெருசா நடக்கல. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளை விட வீக் விக்கெட்ல நிறைய பேர் இருக்காங்கல்ல. கவர்மெண்ட் நம்பிலாம் இருக்காங்க நிறைய பேர். அப்ப யூடியூப் நம்பி இருக்கிறவங்க பயப்பட வேண்டாம். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஒரு டோர் க்ளோஸ் ஆச்சுன்னா இன்னொரு டோர் ஓப்பன் ஆகும். மாற்றங்களுக்கு ரெடியா இல்லாதவங்க காலி ஆவாங்க. நேச்சுரல் செலெக்ஷன் நடந்துகிட்டே இருக்கும். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்ன்ற கேம் இருக்கும். இதுக்கு இப்ப நேச்சர் யாரை செலக்ட் பண்ணும்? ஃபிட்டான ஆட்களை தான் செலக்ட் பண்ணும். அப்போ ஒரு புது மாற்றம் வருதுன்னா ஃபிட்டான ஆட்கள்லாம் அடுத்த ஸ்டேஜுக்கு போவாங்க. ஃபிட்டா இல்லாதவங்க பின்னுக்கு தள்ளப்படுவார்கள். இது இங்க மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே இருக்கும். அதனால நம்ம கைகளை, நம்ம மூளையை எப்படி பலப்படுத்தலாம்னு நம்ம யோசிக்கணும். அரசை நம்பி அப்புறம் இங்க இருக்கக்கூடிய சிஸ்டமை நம்பிலாம் இருக்கக்கூடாது. நம்மளை ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும். நமக்குன்னு ஒரு நீஷ் ஏரியா இருக்கணும். இங்க நான் எக்ஸ்போர்ட்னு இருக்கணும். நிறைய விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.